அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கங்கள். இன்று நம்முடைய லக்ன அதிபதி அடிக்கடி நம்ம மாணவ செல்வங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சார் இப்போ இந்த லக்னாதிபதினு எடுத்தோம்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், லக்னாதிபதி வலு இழந்து இருக்கிறான்னு சொல்கிறோம். அதே லக்னாதிபதி 12 பாவங்களில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, நண்பர்களும் கேட்டிருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஷார்ட் தான் அது. இப்போ லக்னாதிபதி, லக்னம் என்றாலே பொதுவாக நம்முடைய எண்ணம், நம்முடைய லட்சியம். அப்போ அவருடைய எண்ண அலைகள், அவருடைய லட்சியங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, லக்னம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நம்மளை பற்றியே நம்ம யோசிப்போம். அதே சமயத்தில் 2ஆம் பாவத்தில் இருந்தால் நம்ம குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். 3ஆம் இடத்தில் இருந்தால் தைரியத்தை நோக்கியும் சகோதரத்தை நோக்கியும் நாம் செல்வோம். 4ஆம் பாவத்தில் இருந்தால் தாய் பற்றிய சிந்தனையும் தன் உடல்நிலை பற்றிய சிந்தனையும் இருக்கும். இதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்கிறேன். அதே 5ஆம் பாவத்தில் இருந்தால் நம்முடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, நம்முடைய அறிவு சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும். அதே நினைப்பு இப்போ 6ஆம் பாவத்தில் இருந்தால் கடன், வம்பு வழக்கு, அந்த சிந்தனைகள் வரும். எதிரிகளை பற்றி நம்ம சிந்திப்போம். 7ஆம் பாவத்தில் இருந்தால் நம்முடைய கலத்திரம், நம்முடைய கூட்டாளிகளை பற்றி சிந்திப்போம். 8ஆம் இடத்தில் இருந்தால் அடிக்கடி நம்முடைய நினைப்பெல்லாமே தன்னுடைய ஆயுளை பற்றிய ஒரு அச்சம்தான் இருக்கும். 9ஆம் பாவத்தில் இருந்தால் தெய்வங்கள், தன்னுடைய தாப்பன் சிந்தனைகள் இருக்கும். 10ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன தொழில் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். அதே 11ஆம் பாவத்தில் இருந்தால் அவங்களுடைய எண்ணலைகள் பூராமே எதை செய்ய போனாலும் லாப நோக்கத்திலே இருக்கும். இதே 12ஆம் பாவத்தில் இருந்தால் தான் பண்ணக்கூடிய செலவுகளை பற்றியும், ஒரு இடத்திற்கு செல்வதை பற்றியும், வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் நம்முடைய கண்ணோட்டமாக இருக்கும், நம்முடைய லட்சியமாக இருக்கும், நம்முடைய சிந்தனையாக இருக்கும், நம்முடைய நினைப்பாக இருக்கும். இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அது அடுத்த வீடியோவில், பெரிய வீடியோவில் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சொல்ல தயாராக இருக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.